இந்த நம்மளுடைய சனாதன தர்மத்தில் திருமண சடங்குகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, வைதிக திருமணங்கள். இந்த வைதிக திருமணத்தில் நிறைய அங்கங்கள் இருக்குது, பார்ட்டாக. இப்போ சப்தபதி இருக்குது, கன்னியாதானம் இருக்குது, மாங்கல்ய தாரணம் இருக்குது, காசி யாத்திரை, இந்த மாதிரி வருஷம் நிறைய இருக்குது இல்லையா. இதில் இன்றைய காலகட்டத்தில் சில விஷயங்களெல்லாம் நம்ம பரிசீலிக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். எதனுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இதை தவறான அர்த்தத்தில் நான் சொல்லலை, நல்ல ஒரு அபிப்பிராயத்தில், ஒரு எல்லோரும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த அபிப்பிராயத்தில் அதை சொல்கிறேன். ஏன்னா அதில் ஒன்று கன்னியாதானம்ங்கிற ஒரு சடங்கு ஒன்று இருக்குது, ஒரு சம்பிரதாயம். இந்த கன்னியாதானம் பண்ணால், அதாவது ஒரு கன்னியை ஒருவனுக்கு இப்போ ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு குடும்பத்துக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா, அந்த கன்னியாதானம் பண்ண யார் பொண்ணை கன்னியாதானம் பண்ணுறாளோ அந்த பெற்றோர்களுடைய, அந்த குடும்பத்தினுடைய முன்னோர்கள், 21 தலைமுறை முன்னோர்கள் அவள்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாள். அப்போ ஒரு கன்னியாதானத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சாஸ்திரத்தில். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு 21 தலைமுறை மோட்சம் அடைவதற்குரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கன்னியாதானங்கிறது ஒரு கல்யாணத்தில் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் மாங்கல்ய தாரணத்தை விட கல்யாண சடங்குகளில், அந்த வைதிக திருமணங்களில் முக்கியமானதே இந்த கன்னியாதானம் தான். திருமணம் மாங்கல்ய தாரணம் கூட அப்புறம் ஏற்பட்டது தான். கன்னியாதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த கன்னியாதானம் வரைக்கும் பார்த்தேன்னா, அந்த பெண் வீட்டினுடைய வாத்தியார் இருக்கா இல்லையா, அவள் தான் மந்திரங்கள்லாம் அவள் கண்ட்ரோலில் இருக்கும், அந்த கல்யாணத்தினுடைய சடங்குகள்லாம். கன்னியாதானம் ஆணம் முடித்த உடனே அந்த மாப்பிள்ளை வீட்ட வாத்தியாருடைய கையில் கண்ட்ரோலில் போயிடும். இன்றைக்கி இந்த கன்னியாதானம் ஏன் அடியேன் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி பெண்களை கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டு திரும்பி அந்த பெண்கள் தாய் வீட்டில், அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக அந்த பையனை வச்சுட்டு தாய் வீட்டிலே கூட இருக்கிறா பாருங்கோ. இது அந்த கன்னியாதானத்தினுடைய சடங்கினுடைய சம்பிரதாயத்தை மீறுறதுக்கு சமானம், அந்த சத்தியப்பிரமாண மந்திரத்தை மீறுறதுக்கு சமானமாகிடுறது. இதனால் அந்த 21 தலைமுறை முன்னோர்கள் கடையத்தை ஏறமாட்டா. அது மட்டும் கிடையாது, அந்த முன்னோர்களுடைய கோபத்துக்கும் அவன் ஆளாவா. அதனால் அந்த கன்னியாதான மந்திரங்களை தவிர்த்துட்டு கூட நீ கல்யாணம் பண்ணலாம்.